புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தி எழுதக்கூடிய வகையில் ஒரு வார்த்தை அது. என்னென்னா, ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அல்லது 4 தொகுதியில் தான் போட்டி போட முடியுமா இந்திய அரசியல் சட்டத்தின்படி. எந்த இந்திய அரசியல் சட்டம்னு எனக்கு தெரியல, எங்கே போய் அதை படிச்சுட்டு வந்தாருன்றது எனக்கு புரியலை. அவர் ஏதோ விவரம் இல்லாமல் சொல்லிட்டாரு, அதை ஒரு பெருசாக பேசிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? கட்சியோட பொதுச் செயலாளருங்க. இந்தியாவில் ஒரு நபர் ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 தொகுதியில் தான் போட்டி போட முடியுங்கிறது ஸ்கூல் பிள்ளைகளை கேட்டால் தெரியும். ஏன்னா சோசியல் சயின்ஸ் பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எப்படி இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத பற்றி, தேர்தலை பற்றிலாம் விரிவாக இருக்கும். நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், அப்போலேருந்தே தெரியும். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 2 தொகுதியில் தான் போட்டி போட முடியும் அப்படிங்கிறது. நிலைமை இப்படி இருக்கும்போது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடிய விஷயம் கூட ஒரு பொதுச் செயலாளருக்கு தெரியலைன்னா இதெல்லாம் கட்சியா? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். சரிராம், இப்போ அவர் வந்து தெரியாமல் சொல்லிட்டாரு, இது என்ன மாற்றவே முடியாத ஒரு பெரிய குத்தமாக, அது திருத்த முடியாதா? திருத்த முடியும் தான். அது திருந்துற கூட்டமாக இருந்தால் திருத்தலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொதுச் செயலாளரே ஒரு நபர் எத்தனை தொகுதியில் போட்டி போடணுங்கிறது தெரியாமல் இப்படி உளர்றாருல, நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லி செஞ்சு திருத்திட்டிங்கன்னே வைங்களேன், நாளைக்கு கேண்டிடேட்லாம் எப்படி இருப்பான்? பொதுச் செயலாளர் இந்த லட்சணத்தில் இருக்காங்க, கேண்டிடேட் எப்படி இருப்பாங்க? இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணனை வந்து முதலமைச்சர் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கலெக்டர் கையெழுத்து போட்டு கவர்னர் கூப்பிட்டு அப்படி பதவி வைக்கலாம் முடியாது. வேட்புமனு தாக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு நபர் எத்தனை தொகுதியில் போட்டி போட முடியுங்கிறதே தெரியாத இந்த கூட்டம் வேட்புமனுவை என்ன லட்சணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் தாக்கல் பண்ணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வேட்புமனுவுமே இவங்க கொடுத்தோடனே வாங்கி வச்சுட்டு இந்தாங்க சார் போட்டி போடுங்கன்றது கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பார்ப்பாங்க, அதில் தவறுகள் இருந்ததுன்னா ரிஜெக்டும் பண்ணுவாங்க, வேட்புமனு நிராகரிக்கவும் படும். எத்தனை தொகுதியில் போட்டி போடணும்னே தெரியாத இந்த கூட்டம் என்ன லட்சணத்தில் இது போய் வேட்புமனு தாக்கல் பண்ணணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் தேர்தலில் போட்டி போடுறது, அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுவீங்களா மாட்டீங்களா, எப்படியும் வந்து வெறுங்கையோடு தான் போக போகிறார். வெற்றி கழகம்ன்றது வெத்து கழகமாக போகுது தேர்தல் முடிவில், அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் முதல்ல நீங்கள் போட்டி போடுவீங்களா அப்படின்றத எதில் இருக்குது, வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுல இருக்குது. முதல்ல போன உடனே இந்த அதிமுகவை பற்றி பேசுகிறது, இந்த அடுத்த கட்சியை பற்றி குறை பேசுகிறது, அதெல்லாம் நிறுத்துங்க. முதல் வேலையாக இந்த கட்சியில் யார் யாரெல்லாம் வந்து போட்டி போட வாய்ப்பு இருப்போ அவங்கள பூரா கூப்பிட்டு ஒரு இடத்துல கூட்டி வேட்புமனு தாக்கல் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுங்க.